to Daisy Max. இன்னைக்கு நம்ம 10th Max Chapter 1 Example 1.3 பார்க்கலாம். Let A equal to x belongs to n, x greater than 1 less than 4. இப்போ B ஓட வேல்யூ வந்துட்டு x belongs to whole number, x greater than or equal to 0 or less than 2, C equal to x belongs to natural number, x lesser than 3. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல a cross b யூனியன் c equal to a cross b யூனியன் a cross c. செகண்ட் சப்டிவிஷன்ல a cross b இன்டர்செக்ஷன் c equal to a cross b இன்டர்செக்ஷன் a cross c. இப்போ சொல்யூஷன் given a equal to என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு a equal to x belongs to n. n னா இங்க நேச்சுரல் நம்பர் வந்து 1 ல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ இங்க x greater than 1 less than 4 இருக்கு. 1 விட கிரேட்டரா இருக்கிறது 2 3, 4 க்கு கீழனா 2 3 தான் ஆன்சர் வரும். அப்ப a equal to 2, 3. இப்போ b equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படினா x belongs to whole number அப்படினா 0 ல இருந்து ஆரம்பிக்கும். இங்க x greater than or equal to 0 ன்னு கொடுத்தாங்க. 0வும் இருக்கலாம். இதுனா equal to ன்னு அர்த்தம் இந்த சிம்பலுக்கு பேரு. அப்ப greater than or equal to 0 அப்படினா 0வும் இருக்கலாம். 2 க்கு கம்மியா இருக்கணும். அப்ப 0, 1. c ஓட வேல்யூ வந்துட்டு x belongs to n. n னா நேச்சுரல் நம்பர்ஸ். 3 க்கு கம்மியா இருக்கணும் x. அப்ப 1 2 இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா a cross b யூனியன் c equal to a cross b யூனியன் a cross c. இப்போ இத வந்து சால்வ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து LHS இது RHS எடுத்துறோம். LHS க்கு மீனிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, RHS க்கு மீனிங் ரைட் ஹேண்ட் சைடு. ஃபர்ஸ்ட் LHS எடுத்தோம் அப்படினா a cross b யூனியன் c. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கறத தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணனும். அப்ப b யூனியன் c. யூனியன் அப்படினா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறது. அப்போ b யோட வேல்யூ வந்துட்டு 0, 1 யூனியன் 1, 2. c யோட வேல்யூ 1, 2 எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படினா 0, இது ரெண்டுலயும் 1 இருக்கு. அப்ப ரெண்டு 1 இருக்கா, ஒரு 1 போட்டா போதும். அடுத்து 2. இப்போ b யூனியன் c யோட வேல்யூ 0, 1, 2. இப்போ a cross b யூனியன் c அப்படினா a கூட இந்த b யூனியன் c ஐ வந்து கிராஸ் பண்ண போறோம். a ஓட வேல்யூ 2, 3 cross b யூனியன் c யோட வேல்யூ 0, 1, 2. இப்போ a cross b யூனியன் c அப்படினா ஃபர்ஸ்ட் நம்பர் கூட இந்த மூணையும் வந்து கமா போட்டு எழுத போறோம். அப்ப 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. இப்போ LHS equal to 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. இப்போ RHS பார்க்கலாம். RHS a cross b யூனியன் a cross c. இப்போ ஃபர்ஸ்ட் a cross b பண்ணோம் அப்படினா a ஓட வேல்யூ 2, 3 cross b ஓட வேல்யூ 0, 1. இப்போ இத 2 இந்த நம்பர் கூட இத கமா போட்டு எழுத போறோம். அப்ப 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. இப்போ a cross c. a cross c னா a ஓட வேல்யூ 2, 3 cross c ஓட வேல்யூ 1, 2. இத எடுத்து கிராஸ் பண்ணோம் அப்படினா 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இப்போ a cross b யூனியன் a cross c equal to 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. இப்போ RHS ஓட வேல்யூ வந்துட்டு இது
இப்போ LHS RHS சேமா இருக்கு, அதனால LHS equal to RHS, therefore hence proved. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுல வந்து LHS equal to A cross B intersection C. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல எடுத்து எழுதணும். அப்ப B intersection C. இப்போ intersection அப்படினா ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிற நம்பர் மட்டும் எழுதினா போதும். இப்போ B யோட வேல்யூ 0,1, intersection C யோட வேல்யூ 1,2. இது ரெண்டுத்துலயும் சேமா இருக்கிறது 1 தான். சோ 1. A cross B intersection C equal to A ஓட வேல்யூ 2,3 cross 1. இப்போ இத கிராஸ் பண்ணோம்னா 2,1 3,1. இதுதான் வந்து LHS ஓட வேல்யூ. இப்போ RHS equal to A cross B intersection A cross C. இப்போ A cross B ஓட வேல்யூ வந்துட்டு 2,3 cross 0,1. இத கிராஸ் பண்ணோம்னா 2,0 2,1 3,0 3,1. இப்போ A cross C equal to A ஓட வேல்யூ 2,3 cross C ஓட வேல்யூ 1,2. இத கிராஸ் பண்ணோம்னா 2,1 2,2 3,1 3,2. இப்போ இதுல வந்து A cross B intersection A cross C equal to இது ரெண்டுத்துலயும் சேமா இருக்கிறத மட்டும் எழுத போறோம். அப்போ 2,1 3,1. Therefore LHS equal to RHS. Hence proved. Thank you all.